Hi, welcome. Thank you for joining me. This is Arvind from Vada London Arsenal Tamil podcast. This is episode 138, Arsenal versus Liverpool or Liverpool versus Arsenal preview பார்க்க போறோம். ஏன்னா Gowtham and Sai Subash have joined me from Tamil Pechi podcast. Guys, welcome. Thank you for joining. And நான் இன்னைக்கு அப்பவே சொன்ன மாதிரி தாமஸ் பார்ட்டிக்கு பேக்கப் சாம்பி லோகோங்க மாதிரி நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். Let's just start with a plug. உங்களோட பாட்காஸ்ட் நல்லா போய்கிட்டு இருக்கு. நான் நிறைய இந்த ரீல்ஸ் ஷார்ட் ரீல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்பப்ப நல்லா ஃபன்னியா இருக்கும். அதை வச்சுதான் நான் இந்த எபிசோடு நல்லா கேட்கலாமா, எபிசோடு எப்படி இருக்கு, உள்ள போலாமா வேணாமா அப்படின்னு என்கேஜ்மெண்ட்லாம் போவேன். ஸோ why don't you guys kick it off? How are you doing first? Thank you so much for having us, Arvind. And இது நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான வீக்கெண்டா இருக்க போது இதர் டைட்டில் டிசைடிங் இல்லைன்னா இதோட மறந்துட்டு வீட்டுக்கு போய் உட்கார வேண்டிய நிலைமையில இருப்போம். ஸோ ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு மேஜர் நடக்க போகுது. ஸோ அதனால எனக்கே பக்குன்னு தான் இருக்குது. இருந்தாலும் அவன் சைட்ல அவன் என்ன கான்பிடண்டா இருக்கான் பாரு. அப்படி இருந்தாலும் என்ன ஃபார்ம்ல இருந்தாலும் கான்பிடண்டா இருக்கான் அவன். அந்த நம்பிக்கை தான் எனக்கு பிடிக்குது. என்ன பண்றது? Gowtham. Again, thanks for having us, Arvind and whole Aadugalam team. Again, just to give a small plug, in the game நாங்க YouTube live watch along பண்றோம். So join us. Oh, super. Yeah, so join us on our channel on YouTube on Sunday. Interesting game. ஆனா நான் கான்ஃபிடென்ட்டா தான் உட்காரல. என்னோட சிரிப்புலயே தெரிஞ்சிருக்கும். நாங்க டிராப் கூட எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் in 15 years நான் இந்த கிளப்பை சப்போர்ட் பண்றதுல this is the first ever time எனக்கு ஞாபகம் இருந்தே நான் ஆர்சனலுக்கு பயந்து ஆன்ஃபீல்ட்ல விளையாடுறேன். we are going to the game. அந்த மாதிரி ஒரு இதுலதான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இது ஒரு 15 இயர்ஸா நான்லாம் அப்படி ஆர்சனலுக்கு பயந்து அவே கூட பயந்தெல்லாம் போக மாட்டோம். பட் ஸ்டில் ஹோம்லலாம் ஆர்சனலா ரைட் அட்லீஸ்ட் 3 கோல் அப்படிங்கிற ஒரு இதுல கேமுக்குள்ளாரே வருவோம். நோ டவுட் அபவுட் இட், அட்லீஸ்ட் 3 கோல் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல வருவோம். பட் இந்த தடவை எல்லாம் 3 வாங்காம இருந்தா போதும், 1-0 தோத்தமா ஓகே, டிரா பண்ணமா போதும்டா சாமி அப்படிங்கிற இதுதான் இருக்குது. கான்ஃபிடன்ஸ் எல்லாம் சுத்தமா கிடையாது. எனக்கு ரீசெண்ட் ஆன்ஃபீல்ட் ட்ரிப்போட நினைவு ஒரு பக்கம் சொக்ராட்டிஸ் இப்படி படுத்திருப்பாரு, ஒரு பக்கம் முஸ்தாஃபி இப்படி படுத்திருப்பாரு, நடுவுல ஃபெர்மினா அப்படியே ரோடு போட்ட மாதிரி நடந்து போய்கிட்டு இருப்போம் கோலுக்கு. எனக்கு அந்த இமேஜ் தான் அது ஏரியல் வியூ அப்படி எடுத்து போட்டிருந்தாங்க அந்த போட்டோவை. அந்த இமேஜ் தான் என் கண்ணுக்குள்ள நிக்குது. எவ்ரி டைம் ஆன்ஃபீல்டு ட்ரிப் அப்படின்ற வரப்போ எனக்கு அந்த ஆஃப்லைன் அதுதான் தோணுது ஃபர்ஸ்ட் வந்தோடனே. பட் இந்த சீசன் நீங்க சொன்ன மாதிரி திங்ஸ் ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். நீங்க லிவர்பூலுக்கு வின் ஸ்டே ஆன் ட்ராக் ஃபார் யூரோப்பியன் பொசிஷன்ஸ் அண்ட் வின் help Pep Guardiola and Man City in a title challenge. ஒரு பக்கம் சந்தோஷமோ ஒரு பக்கம் வருத்தமும் இருக்கு. நீங்க எதை பாக்குறீங்க? இல்ல எனக்கெல்லாம் வருத்தம் இல்ல. மேன் சிட்டி ஜெயிச்சாலும் சுத்தமா வருத்தம் இல்ல. I will take that any day long rather than you folks winning. எனக்கு மேன் சிட்டில வின் பண்ணா ஒரு பொருட்டே கிடையாது. அவனுங்க எல்லாம் எங்க பக்கம் வரதுக்கே ஒரு 10-15 வருஷம் ஆகும். எனக்கெல்லாம் அந்த ஒரு கவலை இல்ல. and எந்த வின் பெட்டர் அப்படின்னா ஐ எம் நாட் ஈவன் திங்கிங் அபவுட் மேன் சிட்டி. எனக்கு ஒவ்வொரு வாரமும் ஆஃப்டர் வி டிரா ஆர் ஆஃப்டர் வி லூஸ், ஐயோ டாப் 4க்கு 10 பாயிண்ட் இருக்குது, ஐயோ டாப் 4க்கு 5 பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிற கவலை மட்டும்தான். யாரு என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு இருக்குது. பட் லுக்கிங் அட் ஹவு வி ஆர், everyone has we are saying it every single week, time and time again, it's a shit show தவிர there's no other ways to describe what the team is doing at the moment. I think the manager has given up. And the last press conference after Chelsea, he said, okay, Champions League illinalu we have to fight for 6th, illina 7th, illina 8th அப்படிங்கறாரு. லிவர்பூல் மேனேஜர் மாதிரியா பேசுற நீ அப்படின்னு இருக்குது. And you could see against Chelsea, every single player gave up. It's not that we didn't know how to play, it's just அவா போயிட்டு போகுது இந்த சீசன் அவ்வளவுதான் அப்படின்னு. So I think அந்த வின் பெருசா இந்த வின் பெருசானா இன்னொரு வின்ல எவன் ஜெயிச்சா எனக்கு என்னையா, அட்லீஸ்ட் யூரோப்பா லீக் ஆச்சு போகணுங்கிற ஆசையில உட்கார்ந்துருக்கேன் தவிர இப்போதைக்கு வேற எந்த வித நினைப்பும் இல்ல. லைக் ஐ செட் ஸ்டார்டிங்ல even if we get a draw, it's a big result for us. அதுல ஒண்ணு I don't want to like downplay our chances la. It's seriously that's the situation we are in right now. ஸ்டார்டிங் ஆஃப் தி இயர்ல நீங்க கேம் 28க்கு அப்புறம் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆர்சனல் ஃபேஸ் பண்ணும்போது this is where respective clubs would be அப்படின்னு நான் சொல்லியிருந்தா நம்பி இருப்பீங்களா?
கேம் சீசன் ஆரம்பிக்கும் போது இதே வடலண்டன் ஆர்சனல் பாட்காஸ்ட்ல வந்து we will be challenging for the title, no doubt about it அப்படின்னு பெருமை பேசினவன் தான் நானும். அதுல வந்து I am not downplaying it, but சத்தியமா எதிர்பார்க்கல. Like when the first game of the season against Fulham, when we went there and we couldn't do anything and we came away with the draw, that's wherein I knew, okay, something is going to go wrong in the season. Going away to Fulham, the first game of the season, we barely managed to get a draw. அதுலயே we were completely outplayed. அதுல எப்படி டிரா வந்துச்சுன்னு இன்னும் எனக்கு தெரியல. அந்த கேம் பார்த்ததுக்கு அப்புறமே I knew, okay, something is going to go wrong this season, no doubt about it. But இவ்வளவு தப்பா போகணும்னு எதிர்பார்க்கல. And it's got to do with many factors. So கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 28th கேம் வீக் ஆர்சனலா அப்படின்னா, ஆஹா நம்ம ஃபர்ஸ்ட் இருந்திருப்போம், ஆர்சனல் எப்படி டாப் 4க்கு சேலஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம வேணும் அவளை அடிக்கிறோம் கிழிக்கிறோம் அப்படிங்கிற நினைப்புல இருந்தேன். இப்ப அடி வாங்காம இருந்தா போதுங்க நினைப்புல இருக்கு. எனக்கு வந்து இதுல ஒரு ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ டிரா பேரலல் வந்து இந்த சீசன் லிவர்பூலுக்கும் இந்த செகண்ட் சீசன் அண்டர் எமரி ஆர்சனலுக்கும் இட் ஹஸ் பீன் வெரி லைக் குவைட் சிமிலர்னு நான் சொல்லுவேன். இது வந்து மிட்ஃபீல்ட் டெசிமேட்டட் பை இன்ஜுரிஸ், ஒரு மிட்ஃபீல்ட் நான் எக்ஸிஸ்டன்ட். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்து அட்டாக்கிங்ல வந்து கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஏன்னா அப்போ Mesut Ozil, he was still Mesut Ozil அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு Mesut Ozil. Aubameyang was golden boot chasing, and so we had like a good attacking. இது டிஃபென்ஸ் வந்து எங்களுக்கு என்னதான் இருந்தாலும் ரொம்ப பெருசா பீத்திக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் ஒரு கோல் கீப்பர் வந்து பெர்ன் லெனோ உயிரை கொடுத்து சேவ் பண்றது அந்த சீசன் வந்து he had the highest save percentage. ஏன்னா நாங்க அத்தனை ஷாட் வாரி வழங்கணும், அதுல வந்து முக்கால்வாசி ஷாட் சேவ் பண்ணதுனால அவனுடைய கிரெடிட் ஸ்கோர் அதிகமாயிடுச்சு. ஸோ அந்த சீசன்ல இருந்து நாங்க எங்களுக்கு வெளில வரத்துக்கு it took us a while. And இப்போ வந்து நான் if I should draw parallels from there, VVD is quite old, Salah is getting there. Not talking about how long they can last, but இவங்களுக்குலாம் வந்து these older players, Firmino most likely is going to go. Old players-க்கு what is the likely transition, what is the next step, how do you turn the squad over? People like Nunez, Gakpo who have come in and set the stage running அப்படின்னு immediate impact. I would two schools of thought அங்க இருக்கா இல்லையா அப்படின்னு. But let's assume next season அவங்க progress பண்ணிடுறாங்க, but you'll still be a new midfield next season most likely. How do you think this will affect your next season and next couple of seasons in fact? Well, I think this is the question that every Liverpool fans ask themselves. Enna attack wise we went every single transfer window we got one. So we got Jota ஒரு transfer window la, next transfer window we got Diaz, next transfer window we got Nunez, next transfer window we got Gakpo. Correct? நாலு transfer window la we got one player each and the transition was smooth. And even if it's not firing on all cylinders, I wouldn't attribute it to Nunez or Gakpo or Jota or Salah or whoever is not playing to their potential. I won't say. Rather, I would say they are not getting enough from the rest of the team to go and progress to be where we were last season. That is the most important factor. நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து coming back to the thing that is always going to be there. Midfield வந்து we are going to replace the entire midfield in one transfer window, which has worked in 1% of all the stuff that every other club has done. Probably it has a probability of 1% of it working when you change the entire midfield. And Ox is going to go out, Naby is going to go out, Milner most probably will go out. Only Henderson, Fabinho, Thiago will remain. Milner's contract renewal Klopp சண்டை போட்டுட்டு இருக்காருன்னு இங்க படிச்சேன். அதை ஏங்க கேக்குறீங்க? அதெல்லாம் எது என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. So generally அப்படிலாம் பார்க்கும்போது we'll have 4 first team players along with Elliot and Bad City who played like 4 games and then he got injured out for the season. So அப்படிலாம் பார்க்கும்போது yes, getting in a whole new midfield in one transfer window, I don't know if it will click. It might click, it might not, but I'm for sure one என்னன்னா first Klopp seasonல வந்து we still made 2 finals. Even though his ideas were new, we still made 2 finals and we lost both. Yes, but the problem is if we get the 2 or 3 midfield right players, எவனோ ஒருத்தன் வாங்கினாலும் வேலைக்காகாது. If we get the right players that Klopp think that he wants, then I feel we will easily okay வேணாம் இப்ப எதுவும் சொல்ல விரும்பலப்பா, இதே இடத்துல வந்து சொன்னேன் சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது வேண்டாம் நான் எதுவுமே சொல்ல விரும்பல. I would say we can come back to where we were, or we can again go back to challenging for top 4 easily next season. I think that is possible, but again on the flip side, if he gets all the players and if they don't perform, he'll be out of the job in October, November. Okay, அப்படியே அதை நான் செக்வேவா எடுத்துட்டு நெக்ஸ்ட் இதுக்கு வந்து
சாய் சுபாஷ் நீங்க சொல்லுங்க, இந்த டாப் 4, டாப் 6, டாப் 7 இந்த முடிக்கிறதுல வந்து இப்போ கௌதம் சொன்னதை பொறுத்து ஹவு ரியலிஸ்டிக் ஆர் ஹவு லைக்லி வில் யூ பி ஏபிள் டு சக்சஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி எல்லாம்? ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி as in for எந்த கிளப்? மிட்ஃபீல்ட் ஃபார் மிட்ஃபீல்ட். ஏன்னா இப்போ ஜூட் பெலிங்ஹாம் தான் இப்போ பார்க்க மேஜரா பார்த்துட்டு இருக்கிற ஒரு நேம். லிவர்பூல் மிட்ஃபீல்ட்ல இஸ் பீயிங் ட்ராக்ட். ஸோ சாம்பியன்ஸ் லீக் இல்ல, அவர் யூரோப்பா லீக் தான் இருக்கு, ஒரு யூரோப்பா லீக் இல்ல கான்ஃபரன்ஸ் லீக் தான் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல ஆர் தீஸ் கோயிங் டு பி ஸ்டில் டார்கெட்ஸ் ஆர் மூவிங் டார்கெட்ஸ்? வேற பிளான் ஏ பிளான் பி அந்த மாதிரிலாம் இருக்கா? ஏன்னா இன்னொரு கம்ப்ளைண்ட்டும், நமக்கு பிளான் ஏ இருந்தா பிளான் பி இருக்க மாட்டேங்குது ஹிஸ்டாரிக்கலா லிவர்பூல் ட்ரான்ஸ்ஃபர் டார்கெட்ஸ்ல அப்படின்னு அந்த பேச்சு. அது வந்து ஐ திங்க் எல்லா கிளப்புக்குமே சொல்லலாம்னு நினைக்கிறேன் அட் திஸ் பாயிண்ட். நாங்க வந்து ஒரு ரொம்ப வருஷமா பார்ட்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு தாத்தா ஜார்ஜினியோ எடுத்துட்டு வந்தோம். அவன் என்னமோ இந்த சீசன் நல்லா விளையாடிட்டான், பட் ஐ ஸ்டில் திங்க் ஜார்ஜினியோ வந்து வேற ஏதாவது ஒரு கிளப்புக்கு போயிருந்தா 31 years old ஜார்ஜினியோ இந்த இம்பாக்ட் கொடுத்துருக்க முடியும் நான் நம்பல. That's neither here nor there. I just the question வந்து பொசிஷன், ஃபினிஷிங் பொசிஷனை பொறுத்து will targets, acquirable targets keep changing? ஓகே, அகைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லிவர்பூல் ஆர் ஆர்சனல் கேக்குறீங்க நீங்க? இல்ல, நான் லிவர்பூல் கேக்குறேன். நான் ஆர்சனல் வந்து எனக்கு வந்து அடுத்த சீசனுக்கு எனக்கு முக்கியமா தேவை வந்து பார்ட்டிக்கு வந்து ஒரு யங்கர் பேக்கப் வேணும், ஜார்ஜினியோ வேணும். பட் நான் வந்து அவ்வளோ இன்சைட்ஃபுல்லா நான் லிவர்பூலோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி பாக்குறது இல்லை, பிகாஸ் ஆப்வியஸ்லி ஐ அம் an Arsenal fan. பட் இது வரைக்கும் I did not know this. இப்பதான் எனக்கு தெரியுது. I am very sorry. பட் நீங்க யோசிச்சுட்டு இருந்தேன் எதுக்கு நம்ம லிவர்பூல். நீங்க லிவர்பூலோட கருத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்சனலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்டியூட் சாம்பி லோக்கோங்க மாதிரி ஒரு மிஸ் பாஸ் பண்ணதை எல்லாரும் அடிச்சிருங்க. ஒரு சில பிரச்சனை இல்ல. பட் எனக்கு நான் கேட்ட வரைக்கும் என்னதான் இருந்த, இவன் வந்துட்டு ஆல்ரெடி ஜூட சைன் பண்ணிட்டாங்க, நம்பர் மட்டும் கொடுக்கலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான், எந்த நம்பர்ல முடிவு பண்றதுல இருக்குன்ட்டு. பட் அந்த எந்த நம்பிக்கையில அவன் சொல்றான்னு அவனுக்கு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் டாக்ஸ் இன் அண்ட் அவுட் போயிட்டு தான் இருக்குது. இட்ஸ் லைக் ஜூட் ஸ்டில் வாண்ட்ஸ் டு சைன் ஃபார் லிவர்பூல் ஈவன் தோ தே டோன்ட் ஹேவ் யூரோப்பியன் ஃபுட்பால்ன்றாங்க. பட் at this age where I don't know, like his potentially is going to peak. Would he want to waste one season without European football is a good in question for a player of his quality. So அத sacrifice பண்ணிட்டு இங்க வந்து இந்த டீம் ஹெல்ப் பண்ணுமா நாம யோசிக்கணும். பட் apart from that, வேற ஏதோ மிட்ஃபீல்ட் டார்கெட்ஸ் ஐ எம் நாட் குவைட் ஷுர். ஆக்சுவலா குவாலிட்டி நீ கேட்கற மாதிரி, கௌதம் கேட்கற மாதிரி குவாலிட்டி மிட்ஃபீல்டர்ஸ் இந்த மார்க்கெட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. the number of players, ஏன்னா என்சோ வாஸ் ஒன் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் at Chelsea தூக்கிட்டாங்க. and one other player right now world class na probably அதான் ஜூட் பெலிங்ஹாம் and டெக்லன் ரைஸ் at defensive midfield சொல்லலாம். ஸோ the number of players in midfield ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு அவங்க கரெக்டா சூஸ் பண்ணி, and it's going to be very expensive as well. And without Champions League football அதை எப்படி அவங்க லூர் பண்ண போறாங்கன்றதா the biggest question. And அப்படியே நமக்கு வாங்க அடுத்து what do you think? Yeah, realistically என்னோட பெஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து we get a replacement for party in டெக்லன் ரைஸ். ஏன்னா ஒரு இங்கிலீஷ் player and is already comfortable playing with Saka and like நம்ம ஸ்மித் ரோடெல்லாம் ஆடி இருக்கான். so it will be easier to integrate. and top of that he likes Arsenal very much. அந்த ப்ராஜெக்ட்லாம் பிடிச்சிருக்குன்னு அவனே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கான். so that will be interesting. and in like best case if West Ham get relegated ஒரு கட் பிரைஸ் டீல்ல போட்டு ஆனா தம்பி ஒரு 20-30 மில்லியன் கொடுத்து வாங்கிடலாம் வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர். ஸோ அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கு. நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா அந்த கை சைட வரன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு லாங் டேர்ம் டீல் அங்க செட்டில் ஆயிட்டாங்க காசு பார்த்த உடனே. சோ அது இன்னொரு ஆப்ஷனா இருந்திருக்கலாம். பட் இப்ப மெக்காலிஸ்டர் இன்னொரு ஆப்ஷன். ஆமா, சாக்கா பொசிஷன் நீட்ஸ் டு பி ரீப்ளேஸ். இந்த சீசன் நல்லா ஆடுறான் ஓகே, பட் அந்த லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் வி டெஃபினெட்லி நீட் a replacement for him. அப்படி பார்த்தோன்றப்போ டெஃபினெட்லி இப்ப வந்து மேசன் மவுண்ட் டாக்ஸ் எல்லா டாப் 6 கிளப்ஸ்க்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அது லிங்க்டா இருக்கும். இப்ப லேம்பார்ட் வந்தோடனே மவுண்ட்டுக்கு ரீபர்த் செல்சின்ற அளவுக்கு நான் திரும்ப பாத்துட்டேன். அதனால எனக்கு வந்து மவுண்ட பத்தி எப்படி அவன் பெரிய ஆளானா அப்படின்றது எனக்கு புரியவே மாட்டேங்குது. திடீர்னு முதல்வர் ஒன் டே முதல்வர் ஆயிட்டு அவன் எவ்ரி எலெக்ஷன் முதல்வரா வந்துகிட்டே இருக்காரு. இதுவும் கேக்குறேன் சாய் சுபாஷ் உங்கள்கிட்ட, நம்மளோட லோன் சிஸ்டம் வந்து இப்போ இட்ஸ் குவைட் எக்ஸ்ட்ராவகன்ட். நான் வந்து செல்சி ஒரு காலத்துல பார்த்து என்வி பண்ண காலம்லாம் உண்டு அவங்களோட ஃபார்ம் சிஸ்டம் பார்த்து. இப்போ நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் சிஸ்டம் பில்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் திஸ் லைக்லி மீன்ஸ் நம்ம we are going to let players like how Chelsea let KDB and Salah go. we may இந்த மாணிக்கங்கள்லாம் விட வாய்ப்புகள் உண்டு. உமாரி ஹட்சின்சன் ஆல்ரெடி போயிட்டான். and other progressions like
ACD who's coming up, Patino who's on loan, Balogun who's lighting up French league. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? What do you think there is a realistic plan that management has? உங்களுக்கு So the biggest problem that Arsenal have and Edu Gaspar has is like with selling players. We are very bad at it. நம்ம வந்துட்டு ஒரு நல்ல பிளேயரா இருந்தாலுமே நீங்க இந்தாங்க கட் பிரைஸ் டீல் நம்மளே கொடுத்துருவோம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் நம்மளோட டீம் வந்துட்டு பல சீசன்ஸா மாறாம தான் இருக்குது. ஈவன் இஃப் இட்ஸ் லைக் பர்ன்லேனோ இஸ் குவாலிட்டி ஜெர்மன் ஃபுல் இன்டர்நேஷனல், பட் அவனே வந்து நம்ம வந்துட்டு பார்ட்டா 8 மில்லியனுக்கு வித்துருக்கோம். ஸோ தட் இஸ் நாட் ஈவன் அ குட் டீல் இன் எனி டேர்ம்ஸ். எப்படி எடுத்தோம் ஜஸ்ட் ஃபார் அவனோட ஆர்சனல் லாயல்ட்டிக்காக அதை அக்செப்ட் பண்ணோம். பட் எய்தர் வே தட்ஸ் அ பேட் டீல். ஸோ அப்படி பாக்குறப்ப நம்ம லோன் சிஸ்டம் டெஃபினெட்லி நீங்க சொன்ன மாதிரி பாலோகின் இஸ் லைக் ஓவர் பெர்ஃபார்மிங். ஆக்சுவலா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா லீக் ஒன்ல. And Charlie Patino is doing amazing. So the my all quality players are coming back. But Chelsea might smart if like in case worst case நம்ம வந்துட்டு பாலகன் விக்கிறதா இருந்தாலும் பட் டாமி ஆப்ரஹாம் வித்த மாதிரி ஒரு பைபேக் கிளாஸோட விக்கிறது அந்த மாதிரி ஸ்மார்ட் மூவ்ஸ் பண்ணா தட் வில் பி அப்ரிஷியேட் பண்ணலாம். பட் எடு காஸ்பார் நம்ம தளபதி வந்து விக்கிறதுல கொஞ்சம் வீக்னஸ் அவருக்கு. அந்த மாதிரி பண்ண மாட்டார். 30 மில்லியன் கொடுத்தாலே ஓகேன்னு விட்டுருவாரு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் பாலகன் ஃபார் 30 மில்லியன். ஒன்னு நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஆடுறதுக்கு அவன் வச்சுக்கலாம் பேக்கப் இஃப் இஸ் ரெடி டு ஸ்டே. இஃப் நாட் இஸ் அட் இஸ் பிரைம். ஸோ செல் ஹிம் அட் அ குட் அட்லீஸ்ட் லைக் க்ளோஸ் டு 50 மில்லியன் அந்த மாதிரி. ஸோ ஓகே, நான் அப்படியே கௌதம் உங்ககிட்ட வரேன். அகாடமி பிளேயர்ன்றத அதே டாபிக்ல இப்போ லிவர்பூல் அகாடமில வந்து திடீர்னு அப்படியே ராபர்ட்சன், டா, கோமஸ் அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து எலியட், கர்டிஸ் ஜோன்ஸ், தேர் கமிங் அப் த ரேங்க்ஸ். இந்த ஹார்வி பான்ஸ் வாஸ் an ex லிவர்பூல் அகாடமி பிளேயர். அவன் வந்து லெஸ்டர்ல பெயர்த்து காட்டிக்கிட்டு இருக்கான். வில்சன் அவனும் ஐ தாட் ஹி ஹேட் குட் ப்ராஸ்பெக்ட்ஸ். போனமத்ல இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். பட் ஒரு காலத்துல இந்த மாதிரி ஒரு ஃபேம்ட் அகாடமியா இருந்த லிவர்பூல், ஐ டோன்ட் நோ த ஸ்டேட் டுடே. நீங்க சொல்லுங்க, what do you think or who's the next shining star that is going to come out of the academy? In terms of academy, in the season வந்து every season Liverpool has brought on one player from the academy. That's quite like the norm. 2017, 2018 la Trent வந்தா, 2019 la I don't remember. Like every season we've gotten one, but Trent is the one who's just been established. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா we got Curtis Jones, then we got Robertson we got from Hull. So Robertson வந்து wasn't a Oh, that's true. Yes, Maguire and Robertson அங்க இருந்தாங்க. Yeah, we got him for 8 million from Hull. So technically இப்போ வந்து in the season we've got Bajcetic who played 5 games. He bossed the 5 games and then long term injury, so he's out for the season. And then என்ன பண்ணோம்னா Elliot again we got for 5 million from Fulham. He was our player. He went back to we sold him to Fulham and then we got him back. So and then the same with Carvalho who we got from Fulham as well. 8 million no, but I don't know what happened to his life. He started really well this season. அதுக்கப்புறம் Klopp அப்படியே அவனை பேனிஷ் பண்ண மாதிரி he's not even getting 1 minute to play. அவன் நியூகாஸ்ல்ல வின்னர் அடிப்பான். So என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் கூட he's not getting on the pitch. So அப்படி இருக்கும்போது and then we have one guy called Ben Doak who played the cup games for us. He played really well. We had a guy called Woodburn who is still our youngest ever goal scorer at 16 years and 5 days or no more. So he went out. He's out on loan. So the academy prospects are good. The problem is in the season Mari when we have a big hole, players like Bajcetic just come in. We didn't have a midfield. எல்லாரும் மாசம் ரெண்டு பேர் படுத்தானுங்க. டேய் உண்மையா ட்ரைனிங் பண்றீங்களா இல்ல என்னடா பண்றீங்க அப்படின்னு இருந்துச்சு. ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்தாலே கிளாப் வந்து இன்னைக்கு அவன் இல்ல என்னடா கிளப் நடத்துறீங்க. இந்த காமெடி என்னன்னா we went into the season not having a club doctor for 8 months. சீசன் ஆரம்பிச்சது ஆகஸ்ட்ல we got our club doctor 2 weeks before. அது வரைக்கும் கிளப் டாக்டரே கிடையாது. எனக்கு தெரியாது. Oh wow. We didn't even have a club doctor for until 2 weeks before. And now we are going into the most crucial transfer window without a sporting director. Oh, so, yeah. But the Leverkusen or director is coming to Liverpool. No, nothing's been confirmed. So the talks alla pannanga, but again, it all got rejected. Nothing went through. So see, there's a lot going on behind the curtains for Liverpool. It's just all chaos. Doctor illa, then the sporting director who brought us here, he left last season. லாஸ்ட் சீசன்ல வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஆனவரு இந்த சீசன் எண்ட்ல போறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச மெலிசா ரெட்டி வந்து she's a very renowned
journalist. So she put up an article out saying everything is chaos behind the club. They don't have anything to go through. இதெல்லாம் வந்து Klopp has read it somewhere. Press conferenceல வந்துட்டு மெலிசா ரெட்டியை திட்டுவாருன்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம ஜேம்ஸ் பியர்சன் இன்னொரு ஜேர்னலிஸ்ட வந்து திட்டினாரு. அவன் ஒருத்தன் தான் கிளாப்ப பாராட்டி எழுதுவான். எப்ப பார்த்தாலும் பாராட்டி எழுதுவான். ஆனா அவன் கேட்ட கேள்விக்கு I'm not going to answer your question அப்படின்ட்டு போயிட்டு அவனை பத்தி போயிட்டாரு. சோ டோட்டல் chaos. இது என்ன நடக்குது, ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது we have no idea, because until the guy Edwards was there, who was the sporting director, we sold Jordan Ibe for 23 million. அது யாருனாலையும் பண்ண முடியாது. We sold him for 23 million. We sold that guy to Jordan Ibe மாதிரி இன்னொரு பிளேயர் இருந்தான். So we sold Brewster. We sold him to Brentford for 25 million or 28 million. We sold him. Sheffield. Sorry, yeah, to Sheffield. 28 million கர்மா வித்தோம். So see, once he's gone out, the problem is we didn't know how to sell. See, we got Navigator for 58 million. Now we are letting him go on a free. We got we got Origi, and now we let him already go on a free. Mane we got for 27 million. Okay, we sold him for 40 million. Fine, that's fine. Liverpool is generally a sell to buy club. Ox we got for 40 million from you guys. We're sending him out for free now. The problem enna, if it was owners like Roman Abramovich, okay, we sell him out for free, prachaniye illa, we can go get more money into the club. We on a history we have செல் பண்ணாதான் வாங்க முடியும் ராசா அப்படிங்கிற பாலிசிக்கவே 5-6 வருஷமா வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். ஒத்த பிளேயரை வித்தோம், அவனை வச்சுதான் கிளப்பையே ரெடி பண்ணோம். இருந்துகிட்டு how can we not sell players who we know that going to go out next year? So generally from our academy we have 2-3 very bright prospects, but I don't think they'll make it, because நீங்க இப்ப சொன்ன கேட்ட கேள்விக்கு தான் மிட்ஃபீல்ட்ல ஒரே டிரான்ஸ்ஃபர்ல போய் 2-3 பேர் வாங்கினா அவங்க எல்லாம் எப்படி அகாடமில இருந்து வருவாங்க? So that's not going to happen for the next season at least. உங்க நேரம்னு பார்த்து காசு இருக்கிற பார்சலோனாட்டி இந்த வருஷம் காசு இல்ல விக்கிறதுக்கு அவங்க வந்தாலே எங்களுக்கு விக்கிறதுக்கு பிளேயர் இல்ல. ஜேம்ஸ் மில்லர் தான் விக்கணும், அவனை யாரு வாங்குவா? விக்கிறதுக்கு பிளேயர் இல்ல. கரெக்ட் தான், ஜேம்ஸ் மில்லர். ஓகே, அதே டாபிக்ல வந்து இப்போ கிளாப் வந்து ஹாட் சீட்ல இருக்கா அப்படின்ற I don't know, I can argue, I will always argue for the manager தான், especially if somebody like Klopp வந்து is consistently kept Liverpool at a very high level. இப்போ இந்த சீசன் ஏதோ not go things அவர் வழியில போகல, பட் how much of this வந்து இந்த blame வந்து Klopp மேல உட்காருது, எவ்வளோ மேனேஜ்மெண்ட் மேல இருக்கு? அண்ட் ஆப்வியஸா கோச் தான் வந்து அல்டிமேட்டா, மேனேஜர் தான் அல்டிமேட்டா கெட்ஸ் the rap. Do you see that going downhill, especially considering the fact that பெரிய பெரிய மேனேஜர்ஸ் லைக் ஜிடான் வெளியே இருக்காக, ரோமால முரினியோ இருக்காக, இந்த மாதிரி பெரிய மேனேஜர்ஸ்லாம் இப்போ அவைலபிள்னு இருக்கும்போது it is a sign of bad things for Klopp. இல்ல, that's general thing. நான் சுபாஷ் கூட அன்னைக்கு இதே டாபிக் பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். So Liverpool will never go after certain kind of managers. For example, Conte, Mourinho, Zidane. Liverpool will not go after them because of that aura that they have. Generally, ஒரு aura இருக்கிற certain managers Liverpool will never go after them. Regardless of அவங்க ஃப்ரீயா வந்து மேனேஜ் பண்றேன்னு சொன்னா கூட Liverpool will not go after them. So there's a certain hoodoo of why Liverpool won't go after certain managers. அப்படி இருக்கும்போது realistic bet for Liverpool I feel is only Nagelsmann. If Klopp decides to go, Nagelsmann would be the preferred choice. I prefer Tuchel until Tuchel took up Bayern. Tuchel would have been a super fit for us, no doubt about it. நான் இப்போ என்ன சொல்றேன்னா, still I blame Klopp 50% because the problem is he didn't have secondary targets. Last summerல வந்து we were nailed on to getting Chouameni until last minute. நம்ம உங்களுக்கு கைசடோ டிமிக்கி கொடுத்த மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான். எங்களுக்கு கொடுத்த டிமிக்கி கைசடோவுடைய முதலாளி. So அவன் வந்து ரியல் மேட்ரிட் போயிட்டான். The problem was if he had the previous sporting director, we would have had a replacement for him or secondary or third targets. You know, Salah generally wasn't even a first choice. Salah was the second choice when we were getting him. Brandt that was first choice. Julian Brandt. Oh really? Okay. Yeah. Brandt walla. That's why we went after Salah. The same with Wijnaldum. Wijnaldum wasn't even a first choice for us. Wijnaldum was like second or third choice for us. And then we went after Wijnaldum and we got him for 25 million from Newcastle. So the problem is last summer we didn't have any secondary targets. Chouameni and now we know what Chouameni is doing for real. So Chouameni was a nailed on Liverpool target that we were going to get last summer. The problem was
Chouameni சேர்த்தி we were going to get Nunez only because Mane was leaving. இப்ப Mane கிளம்பலைனா there was no Nunez. For sure there was not going to be Nunez. And எல்லாருமே ஏண்டா அவனுக்கு போய் 64 million straight up கொடுப்பீங்க, potential add-onsல 100 million அப்படின்னா அவன் கோல்டன் பூட் வின்னர் போர்ச்சுகீஸ் லீக்ல. அவன் இப்படி வந்து ஃபர்ஸ்ட் சீசன் இப்படி விளையாடுவானா விளையாட மாட்டானாங்கிறது we don't know. ஒரு கோல்டன் பூட் வின்னர் 64 million, I don't think it's bad. For someone who scored 40 goals last season, that's not bad. நான் வந்து நான் ஃபேண்டசில வச்சிருந்தப்பலாம் எனக்கு பாயிண்ட் வாங்கி கொடுத்திருக்கான், அதனாலயே எனக்கு அவன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர். So generally நீங்க கேட்ட கேள்வி is do you blame Klopp for it? 50% yes, but I understand why I don't blame him. Partly due to where he's brought us here, that's one reason, but the other reason is for the players that he wants, owners panalla. See, everyone asks us one question: why do you go get Gakpo when you know you need a midfielder this transfer window? The point was we didn't want Gakpo this winter. Ideally Gakpo was a summer target, but the பிரச்சனை என்னாச்சுன்னா சம்மர்ல போச்சுன்னா உடனே அந்த மான்செஸ்டர்ல இருந்து சகப்பு டீம் வரும். அவங்க 40 குடுக்குறானுங்களா, நாங்க 70 குடுக்குறோம்டாண்டு வரும். ஏன்னா Gakpo was also their target. ஏன்னா எரிக் டென் ஹாக் he was at Ajax, Dutch football, he knows Gakpo pretty well. So the only reason we went and got Gakpo in winter because he costed us only 40 million, and no winter target for us was cheap for Enzo எவ்வளோ 120 million. FSG கை அதாவது லெட்டர் எழுதி தூக்கில தூங்கிடுவானுங்க. 120 million எல்லாத்துக்குமே கிளாப் தான் காரணம், லெட்டர் எழுதிடுவானுங்க, டவுட்டே இல்ல. So ideally we could not get any midfielders we wanted because they were really overpriced. Okay, that is the only reason we got Gakpo. அது எவன்ட சொன்னாலும் அறிவு இருக்கான்னு திருப்பி கேட்பாங்க, ரைட்டா ஓகே அப்படின்னு ஒத்துக்கணும். But I'm coming back to the same question: if we don't improve October November, then Klopp has to go. But the problem with this is we don't have a replacement. The only one was Tuchel is gone. Nagelsmann கண்டிப்பா போயிடுவான் Chelsea or Tottenham. So I don't know who is the replacement. அதான் பிரச்சனை. ஓகே, அப்போ ஃபென்வே குரூப் வந்து விக்கிறாங்களா மாட்டாங்களா? விக்ரன் போட்டாங்க. The problem was United விக்ரன் போட்டான் லூசு பையன். So idealistically if you see Liverpool or United, கண்டிப்பா everyone will go after United, no doubt about it. அவங்களோட commercial value is 100 times more than Liverpool. அதான் பிரச்சனை. They put it up for sale for 4 billion. No one gave 4 billion. They went back on their word and said நாங்க போடவே இல்லையே சேலுக்கு, நாங்க எப்ப போட்டோம், இந்த டைம்ல தான் எங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வருது, நாங்க தான் இருப்போம், நாங்க தான் அடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டானுங்க. Idealistically they wanted to sell because they can't go more, because that is how எப்படி சொல்றது American football run. So generally அந்த FFP rules எல்லாம் இங்க அமெரிக்கால இருக்கு. That's how they run. They can't keep up with Chelsea, they can't keep up with City. Ideally if United கத்தார வாங்கினா there's no way anyone is going to keep up with them, because அவங்க வந்து புக்ஸ் எல்லாம் மாத்தலாம் தேவையில்லை, அவங்க கரெக்டா பண்ணாலே அவங்களுக்கு அவ்வளவு பணம் வரும். Correct. So I don't know. And then same with Arsenal. You guys suck it up for 3 years. 3 years எந்த பெரிய முன்னாடி ஒரு 10 பின்னாடி ஒரு 3 10-15 வருஷமா அப்படி இருக்கிறோம், நீ 3 வருஷத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க. ஜெனரலி எந்த பிக் நேம் இவ்வளவு மார்க்கெட் மாறினதுக்கு அப்புறமும் you guys didn't go and get someone who cost it really high apart from Pepe. முடியலையே, வாங்க முடியல. அதான் சொல்றேன். So you saved up everything and that's how you spent the season when you went and when you spent 100 million on 2 players, because you saved up for 3 years. அது சும்மால வரல. அதே மாதிரிதான் நான் அப்ப அதே சாஷ்மாஷ் உங்கள்கிட்ட கேட்கிறேனே, நம்ம இப்போ வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து do you think it was prudent? நம்ம வந்து நம்ம போன சீசன் விண்டர்ல வந்து கட் பண்ணுங்க எல்லாரையும், யாருமே தேவையில்லை, you could argue that it likely cost us the Champions League position. அதுல வந்து நம்ம இப்போ வந்து இந்த சீசன் வந்து we were able to spend a little bit more, next season இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், பட் again இந்த சீசன் வந்து we are likely trending towards winning the league if everything goes well. நீங்க so இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 3 years முன்னாடி if I sold you the strategy, the Arteta and Eduoட விஷனை செல் பண்ணியவனா உங்ககிட்ட, நீங்க வாங்கியிருப்பீங்களா? சோ இது வந்து பேசிக்கலி ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் சொல்லி நம்மள கடுப்பேத்திட்டு இருந்தாங்க தெரியுமா 2 வருஷமா. என்ன சொல்லிருந்தீங்கன்னா கண்டிப்பா நானும் கடுப்பா இருப்பேன் தான். பட் நான் வந்து 100% ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து 8th இல்ல 18th ஃபினிஷ் பண்ண ரெலிகேட் ஆகாது, எனக்கு அவ்வளவுதான் வேணும். பட் நான் கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் அப்படிதான் இருந்தேன். தூக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பக்குன்னு இருக்கும் எனக்கு. ஆனா நான் வந்து ஃபார் எவர் ஆர்டெட்டா ஸ்டானா தான் இருந்தேன்.
தட்ஸ் குட் டு நோ. ஏன்னா நானும் அப்படிதான் இருந்தேன். பட் ஜென்ரலா எல்லாருமே வந்துட்டு வெறுத்துட்டாங்க. லைக் ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு 9 கேம்ஸ் லூசிங் ஸ்ட்ரீக்ல எல்லாம் இருப்போம் தெரியுமா? அப்பெல்லாம் வந்து எதுக்கு இன்னும் இருக்கிறான் கிளம்பணும்ட்டு. பட் ஆஃப்டர் ஆல் திஸ் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான டீம் குட் பி செல்ஃப் சஃபிஷியன்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years அப்படி ஒரு டீம் அவன் அசம்பிள் பண்ணியிருக்கான்னு பாக்குறப்போ இட் வாஸ் ஆல் வர்த் இட் அட் தி எண்ட். அண்ட் திஸ் டிட்ன்ட் ஹேப்பன் ஓவர் நைட். டெஃபினட்டா நம்ம வந்து ப்ராக்ரஸ் ஹேப்பனிங் இயர் ஓவர் இயர். ஸ்லோவா நம்மளோட ஓல்டர் பிளேயர்ஸ் அவன் ஃபர்ஸ்ட் டீம் ஆர்டேட்டா நம்ம ரீசெண்டா அந்த ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. he had like the one of the worst starting 11. எல்லாருமே ஒரு ஓல்டர் பிளேயர்ஸ் லைக் பேசிக்லி வந்து சும்மா ஒரு ஃப்ரீ கான்ட்ராக்ட்ல ஆடுறதுக்கு வந்து ஆடிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் எல்லாரையும் 1 by 1 துரத்தி விட்டு they started bringing on younger players. இப்போ மார்டினெல்லி, சாக்கா, even Jesus for that matter are all like youngsters who can hold their position for the next couple of years. So இந்த மாதிரி ஒரு யங் டீமை பில்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால we are only getting stronger and he's only choosing players who will fit the Arteta system. உன்னோட வேலை இல்லை இப்போ ஸ்ட்ரைக்கர்னா நீ கோல் போடுறது மட்டும் வேலை இல்லை. You need to track back, you need to have that pass play to keep that Arsenal identity. அதை வச்சுக்கிறது அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ஸ்பெசிஃபிக்கா இஸ் சூசிங். ஸோ தட் அந்த the terms of the signings that he's doing are very good, are impactful. So if he keeps it up like this, definitely என்ன சொல்றது, we can be consistent on a yearly basis. And one player important கிடையாது. இப்போ ஜெசூஸ் நம்ம மார்க்கி சைன் வாங்கணும், but he was practically out for 3 months or something. But நம்மள இம்பாக்டே பண்ணல. சோ வந்துட்டு நம்ம ஒன் பிளேயர் ரிலையண்டா எப்பவுமே இருந்தது இல்லை. இப்போ ஜின்சென்கோ வாஸ் அவுட் ஃபார் 2 months in the start of the season. அப்பயுமே டோமியாஸ் லெஃப்ட் பேக் போட்டு ஆடணும், இட் வாஸ் ஒர்க்கிங். பார்ட் இன்ஜூர் ஆறப்போ வி பிளேட் லொக்காங்க அங்க இங்க ஆடணும். பட் அப்படி மாத்தி போட்டு நத்திங் லைக் ஒரு பிளேயர், ஒரு கீ பிளேயர் இவர் இருந்தாதான் பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஐடென்டிட்டியே இல்ல ஆர்சனலுக்கு. இட்ஸ் த ஹோல் டீம். So I என்ன சொல்றது, I have so much respect for Arteta for creating that. Good. Yeah, I think I'm in agreement with you. நான் வந்து எனக்கு இவ்வளோ சீக்கிரம் இண்டிகேஷன் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பட் இந்த சீசன் வந்தது சர்ப்ரைசிங் அண்ட் ஷாக்கிங் டு பி ஆனஸ்ட். எனக்கு வந்து என்ன பயம்னா கொடுக்குறதேவும் கூறிய பெஸ்ட் கொடுக்குது அப்படின்றப்போ கொஞ்சம் ஐயோ இது கரெக்ட் தானா அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு தாட் ப்ராசஸ் வரும் இல்லை எனக்கு. அந்த மாதிரிதான் அப்பப்போ தோணுது. பட் அதுக்குன்னு சூனியம் வச்ச மாதிரி கரெக்டா யூரோப்பால தூக்கி போட்டாங்க, எஃப்ஏல தூக்கி போட்டாங்க, ட்ரிபிள் ட்ரிபிள் அப்படின்னு செப்டம்பர்ல யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அமெரிக்க மாப்பிள்ளன்னு போனியடி அப்படின்னு பெருப்பால் அடிச்சு திரும்ப அமிச்சிட்டாங்க. ஸோ யா லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெரி ஃபியூ டைம்ஸ் நான் வந்து ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் ஆன்ஃபீல்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ கௌதம், நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றேன். லிவர்பூல் ஃபேன், நீங்க ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ் வாட் டு யூ திங்க்? I think we might. I'll go for a 1-1 draw or a 2-1 loss for Liverpool. Oh, yeah. And நீங்க ஸ்டார்டிங் 11 பத்தி கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்களேன். Who do you think will play? நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தீங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி, those 3 players who didn't turn up for training, it's just a scheduled day off. எந்த வித it's not the injury. கரெக்டான டைமுக்கு Diaz is back full. He's been training for 1.5 weeks right now. Okay. And Thiago is back. I think last week was his first session. Today was proper team session. So both of them are back. So I don't know if they'll go straight into the lineup. I don't think Diaz will. But I think Thiago might go straight into the lineup. ஏன்னா எங்களுக்கு மிட்ஃபீல்டே இல்ல. 3 பேர் ஒரு தண்டத்துக்கு நிக்கிறானுங்க. அவனுக்கு எதுக்கு நிக்கிறானுங்கன்னா அவங்களுக்கும் தெரியல, எங்க மேனேஜருக்கும் தெரியல, வேற யாருமே இல்ல நிக்க வைக்கிறதுக்கும். அதனால so ideally back 4 will be same. Van Dijk will be back. He was just rested for the midweek game. Trent, Robertson, Van Dijk and Konate along with Alisson. Midfield ideally it will be, if Thiago is playing, it will be Henderson, Fabinho and Thiago. If Thiago is not playing, I would want it to be Henderson mattu illa. I would want it to be Fabinho, Milner, just to do a double pivot because you guys are so fast ங்கறதுனா எங்களுக்கு வந்து 8 மாசம் படுத்துட்டு வந்த காண்டேவே எங்களை சுத்தி ஓட வச்சான். நீங்க எல்லாம் அப்படியே கிரவுண்ட்லயே தான் படுக்க வச்சிருப்பீங்க எங்க மிட்ஃபீல்ட்ல, அதுல எல்லாம் டவுட்டே இல்ல. So ideally if you're going to go with a double pivot, I would have Milner all day long. ஏன்னா அவன் பிடிக்கலினாலும் உங்க பிளேயர் 2 டேக்கிள் போட்டு படுக்க வச்சிருவான், எனக்கு அது போதும். You guys won't go past him. At least he'll do those tactical small fouls to make sure that you don't go past him. அப்படி வச்சிட்டு I can play Gakpo in the middle as a midfielder. Nunez on the left, Jota through the middle and Salah on the right. I'm excited only for one player, that is Diego Jota. 31 கேம் அவன் கோல் போட்டான். அவனுக்கு கரெக்டான ஆப்போனன்ட் இந்த கேம்ல மட்டும் அவன் போட்டு முடிச்சிட்டானா நிம்மதியா நம்ம போலாம்.
செம்ம காண்டா இருக்கும் எனக்கு. எப்பவுமே ஜோட்டா ஆர்சனலோட அடிச்சுக்கிட்டே வேற இருக்கான் கம்புனாட்டி. 31 கேம் அவன் கோல் போடல. இந்த கேம் கரெக்டா வெயிட் பண்ணிருப்பான் போல. இத மட்டும் போட்டானா எனக்கு போதும். சாய் சுபாஷ், நீங்க சொல்லுங்க. What do you think? அதான் இங்க சொன்ன பாயிண்ட் தான். இந்த ஜோட்டா தான் ஆக்சுவலா பக்குன்னு இருக்குது. ஆனா இன்னொரு விதத்துல நான் என்ன ஹாப்பியா வரேன்னா, நம்ம ட்ரெண்ட் பையன் ஃப்ரெஷ்ஷா வந்து ஆடுவான். சவான்னா நமக்கு நல்லது. நம்ம மார்டின் வச்சு கூட விட்டுருவோம் அவனை. லாஸ்ட் 3 வாட்டி அவன் வந்து எப்படி ட்ரெண்ட் படுக்க வச்சான்னு நமக்கு தெரியுமே. சோ தட் வில் பி ஃபன். டெஃபினெட்லி ட்ரெண்ட் கான் ஹோல்ட் அப் டு மார்டின். ஸோ அந்த சைடு எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ அட்டாக்கிங் வைஸ் டெஃபினட்டா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் லாங் டைம் கொஞ்சம் பயம் இல்லாம போலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் அகைன் எனிவே த ஆன்ஃபீல்ட் ஃபேக்டர் கம்ஸ் இன். ஸோ வந்துட்டு அவங்களோட சப்போர்ட் அண்ட் அவங்களோட கம்ஃபர்ட். ஏன்னா நம்ம இந்த மாதிரி தான் ஆஃப் ஆடிட்டு இருந்த லிவர்பூல் திடீர்னு ஹோம்ல வந்து 7-0 மேன்யூ போட்டாங்க. ஸோ யூ நெவர் நோ, தே ஹேவ் சம் ஃபேக்டர் இன் ஆன்ஃபீல்ட். டெஃபினெட்லி தட் மேக்ஸ் தெம் ஸ்ட்ராங்கர். ஸோ அதனால நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் எல்லாம் போக முடியாது. ஐ எம் ஜஸ்ட் ஹோப்பிங் ஃபார் அ 2-1 விக்டரி ஃபார் ஆர்சனல் ஆர் அ டிரா. அவ்வளவுதான். நான் வந்து 3-2 அந்த ஸ்கோர் லைன், ஹோம் ஸ்கோர் லைனே திரும்ப நான் அவைக்கு சொல்றேன். My only concern is holding the back. ரெண்டு கேமும் holding spin, putting good performances. I hope that long may it continue. நீங்க சொன்ன மாதிரி லியாண்ட்ரோ ட்ரோசார்ட் or மார்டினெல்லி அந்த பக்கம் ஆர்னால்டுக்கு நல்ல நைட் மேட்ச் கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். With that, thank you. நல்லா இருக்கும். நான் ஏதோ ஒரு இது பார்த்தேன், that most number of away goals in a season is 4ன்னு 5. இன்னொரு பிரேஸ் அடிச்சா 5 வந்துரும். But with that, thank you so much guys. Football பேச்சு கேளுங்க. ஆர்சனல் வட லண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட் இதையும் கேளுங்க. Next week la Arun will be back. Thank you for joining guys. Come on, you gunners. Thank you. Bye.